வணக்கம். கார் இன்சூரன்ஸ் இந்த பேரை கேட்டாலே பல பேருக்கு தலை சுத்தும் இல்லையா? ஆனா கவலையை விடுங்க, அடுத்த சில நிமிஷத்துல உங்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவுபடுத்திடலாம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். உங்க கார் இன்சூரன்ஸ் பாலிசியை கையில எடுத்து பார்த்திருக்கீங்களா? அதுல இருக்கிற வார்த்தைகள், விதிகள், கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது ஒண்ணுமே புரியலன்னு தோணிருக்கா? நீங்க மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கு இதே ஃபீலிங் தான். ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா இந்த சின்ன விளக்கத்தை நீங்க கேட்டு முடிக்கும்போது கார் இன்சூரன்ஸ் உங்களுக்கு அத்துப்படி ஆயிடும். அதுக்கு நான் கேரண்டி. நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதோ. இன்சூரன்ஸ்னா என்னென்ன ஆரம்பிச்சு, பாலிசி வகைகள், பாலிசியை எப்படி புரிஞ்சிக்கிறது, கிளைம் பண்றதை எப்படின்னு பார்த்துட்டு கடைசியா பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ரெடியா? போலாமா? சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாமே. கார் இன்சூரன்ஸ்னா அது அப்படி என்னதான் பண்ணும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கார் இன்சூரன்ஸ் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி தாங்க. திடீர்னு ஒரு விபத்து இல்ல வண்டி திருடு போயிடுச்சுன்னா, அந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு வர பெரிய பண நஷ்டத்தை இது தடுத்துடும். இது உங்களை மட்டும் இல்ல, ரோட்ல போற மற்றவங்களையும் பாதுகாக்குது. அதனாலதான் இந்தியால கார் ஓட்டுற எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் கட்டாயம். சரி, இப்ப அடுத்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இன்சூரன்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு, அதுல நமக்கு எது சரியா இருக்கும், வாங்க பார்க்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா 2 முக்கிய வகை இருக்கு. ஒன்னு தேர்ட் பார்ட்டி. இது சட்டப்படி கட்டாயம் வேண்டியது. இதனால உங்களால மத்தவங்களுக்கு ஏதாவது சேதமாச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்துக்கும். ஆனா நல்லா கவனிங்க, உங்க வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு இதுல கவர் கிடைக்காது. இன்னொரு வகை தான் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. இது மத்தவங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தையும் கவர் பண்ணும். கூடவே உங்க சொந்த காருக்கு விபத்து, திருத்து, தீ விபத்துன்னு எது நடந்தாலும் அதுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கும். இதுதான் முழுமையான கவரேஜ். சரி, அடுத்ததா உங்க பாலிசியில திரும்ப திரும்ப வர்ற சில முக்கியமான வார்த்தைகளை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எந்த பாலிசியை நீங்களே ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஐடிவி அப்படின்னா இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க காரோட இன்னைய மார்க்கெட் விலை. ஒருவேளை உங்க கார் திருடு போயிட்டாலோ இல்ல முழுசா சேதம் அடைஞ்சிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகை இந்த ஐடிவி தான். அடுத்து பிரீமியம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வேணும்ல, அதுக்காக நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வருஷம் கட்டுற கட்டணம் தான் பிரீமியம். இப்போ ஒரு சூப்பரான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் நோ கிளைம் போனஸ், சுருக்கமா NCB. நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த விபத்தும் பண்ணாம, ஒரு தடவை கூட கிளைம் பண்ணாம இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிரீமியம் கட்டும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்கும். நீங்க ஒரு சேஃப் டிரைவர்னா அவங்க கொடுக்குற ஒரு பரிசு மாதிரி இது. அப்போ உங்க பிரீமியம் தொகையை எதெல்லாம் முடிவு பண்ணுது பாருங்க. உங்க காரோட ஐடிவி, நீங்க தேர்ட் பார்ட்டி எடுக்கிறீங்களா இல்ல காம்ப்ரிஹென்சிவ் எடுக்கிறீங்கிறது, வண்டியோட என்ஜின் பவர், நீங்க இருக்கிற ஊரு, அப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க நோ கிளைம் போனஸ். இது எல்லாம் தான் உங்க பிரீமியம் எவ்வளோன்னு தீர்மானிக்குது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒருவேளை நம்ம இன்சூரன்ஸை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டா, அதாவது கிளைம் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும்? இந்த ஸ்டெப்ஸை பாருங்க, ரொம்ப சிம்பிள். முதல்ல பதட்டமே ஆகாம நடந்த விஷயத்த உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். இதுதான் முதல் மற்றும் மிக முக்கியமான படி. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு அவங்களே உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. அவ்வளவுதான், நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு முக்கியமான செலவு தான். ஆனா அதுல எப்படி நம்ம பணத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம், சில ஸ்மார்ட்டான டிப்ஸ் பார்க்கலாமா? பணத்தை மிச்சப்படுத்த இதோ சில வழிகள். எப்பவுமே ஆன்லைன்ல பல பாலிசிகளை ஒப்பிட்டு பார்த்து வாங்குங்க. பாதுகாப்பா வண்டி ஓட்டி உங்க NCBயை காப்பாத்திக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு உண்மையிலே தேவைப்படுற ஆட்-ஆன்களை மட்டும் தேர்ந்தெடுங்க. உதாரணத்துக்கு, நீங்க வெள்ளம் வராத ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் பாதுகாப்பு கவர் தேவைப்படாது இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் வச்சாலே பிரீமியம் குறையும். ஆனா நான் சொன்ன எல்லா டிப்ஸ்லயுமே மிக மிக முக்கியமான ஒன்று இருக்கு. ரொம்ப வருஷங்களுக்கு உங்க பணத்தை பெருசா மிச்சப்படுத்த போற ஒரே விஷயம் அது உங்க நோ கிளைம் போனஸ் தான். இத கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நீங்க தொடர்ந்து 5 வருஷம் எந்த ஒரு கிளைமும் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க பிரீமியத்துல அதிகபட்சமா 50% வரை தள்ளுபடி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, பாதிக்கு பாதி சேமிப்பு. இப்போ உங்களுக்கு கார் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உங்க பாலிசியை ஒரு தடவை எடுத்து பாருங்க. உங்க காருக்கு தேவையான உண்மையான பாதுகாப்பு அதுல இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. பாதுகாப்பான பயணம் தொடரட்டும்.